ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். அடுத்தது மேடையை அலங்கரிக்க தன்னுடைய நவ சொற்களால் பவளக்கண்ணன் ஐயாவை வரவேற்கிறோம் உங்கள் கரகோஷத்துடன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். குறிப்பாக நண்பர் வடிவேல் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் வீற்றிருக்கும் எனது சக நண்பர்கள் அவர்களுக்கும் என் இனிய காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர் இந்த ஜோதிட பள்ளி இந்த அகாடமி ஆரம்பிக்கிறதுனுடைய நோக்கம் பழமையான நூல்களை ஜோதிடத்திலிருந்து கண்டுபிடித்து அதை மாணவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்பது அதுதான் அடிப்படையான குறிக்கோள். அதில் தனது சிந்தனையும் செயலையும் தவறவிடாமல் செய்யக்கூடிய வல்லவர் நண்பர் என்று சொல்லிக்கொள்வதில் நான் பெரும் மகிழ்வு அடைகிறேன். படிக்கிறது முதல்ல எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக திருக்குறள் எடுத்துட்டிங்கன்னா, தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்தம் கற்றனை தூறும் அறிவு, கற்றதனால் ஆய பயனன்கள் வாளறிவான் நற்றால் தொழார் எனின். இப்படியே சொல்லிகிட்டே போனோம்னா ஒரு நூற்றுக்கணக்கான குறள்கள் திருக்குறள் 1330 குறளில் நூற்றுக்கணக்கான குறள்கள் உள்ளது. ஆனால் முதல் திருக்குறள் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, கற்பதை எப்படி கற்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் முதல் திருக்குறள். வள்ளுவ பெருந்தகை எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக அதை முதல் திருக்குறளாக இயம்பியிருக்கிறார் என்று சொல்லும்போது அதனுடைய வலிமை நமக்கு புரிய வேண்டும். திருக்குறள் இங்கே ஏன் திருக்குறளை சொன்னேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. காலத்தால் முந்தியது திருக்குறள் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய ஆண்டுகள் வரையறுக்கப்படவில்லை. அதே மாதிரி தான் ஜோதிடம் காலத்தால் முந்தியது, அதனுடைய ஆண்டுகளும் வரையறுக்கப்படவில்லை. ஜோதிடம் எப்போது தோன்றியது அப்படிங்கிறதுக்கு எந்த சுவடுகளும் நமக்கு கிடைக்கல. திருக்குறள் கூட சில நேரங்களில் சில இடங்களில் நான் சார்ந்து பணிபுரிந்தது ஒரு 37-38 ஆண்டுகள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்த காரணத்தினால் ஓரளவு அது தெரியும். ஒரு சங்ககால வரலாற்றில் திருக்குறளை பற்றி சொல்லும்போது இது 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 4ஆம் நூற்றாண்டிற்கு இடைப்பட்ட காலத்தில் தோன்றியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். தோன்றியிருக்கலாம். ஒரு ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது 5ஆம் நூற்றாண்டு இல்லாட்டி 6ஆம் நூற்றாண்டில் இடைப்பட்ட காலங்களில் தோன்றியிருக்கலாம். தமிழில் நாம் சொல்லும்போது இலக்கணங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா முதல் நூல் தொல்காப்பியம். அந்த நூலுக்கு தொல்காப்பியம் அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு சொன்னால், அது எழுதின ஒரு தொல்காப்பியர்னு சொல்கிறோம், அதுக்கு காப்பியத்துக்கு பேர் தொல்காப்பியம். ஆனால் அது உண்மை அல்ல. அதை எழுதினவர் யாருன்னு தெரியாது, அந்த இலக்கியத்துக்கு பேர் தொல்காப்பியம் தானா அப்படிங்கிறதும் தெரியாது. அது தொன்மையான காப்பியம், அதனால் அது தொல்காப்பியம் என்று அழைக்கப்பட்டது. அதன் மாதிரி தான் இந்த திருக்குறள். இது காலத்தில் எங்கே தோன்றியது, எங்கே இதானது அப்படிங்கிறது, பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறது நமக்கு எங்கேயுமே எவிடன்ஸ் இல்லை. சில ஜோதிடத்தில் இருக்கிறது மாதிரியே சில விஷயங்கள் திருக்குறள்லையும் அடிப்படையாக இருக்கு. ஜோதிடத்தில் சொல்லும்போது சில விஷயங்கள் மறைபொருளாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜோதிடத்தில் சில இடங்களில் மறைபொருள்கள் இல்லை, ஜோதிடம் முழுக்கவே மறைபொருள் தான்.
எந்த ஒரு விஷயமும் அதில் வெளிப்படையாக சொல்லப்படவில்லை அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்வேன். உதாரணத்துக்கு ஒரு 2-3 விஷயங்கள் இங்கே பூராமே ஜோதிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் இல்லாட்டி அறிந்தவர்கள் ஓரளவாவது. மேஷம், இது ஏன்னா நானும் வடிவேலுமாக விவாதம் பண்ணப்பட்ட பொருள். ஜோதிடத்தில் அடிப்படையில் 12 ராசிகள், 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 27 நித்திய நாம யோகங்கள், 11 கரணங்கள், இதுதான் அடிப்படை. மற்றது எல்லாமே இதனுடைய காம்பினேஷன் தான். நான் போன மீட்டிங்கில் கூட சொல்லும்போது கூட சொன்னேன், ஜோதிடம் அப்படிங்கிறது இன்றைக்கு நாம் இதெல்லாம் அனுசரித்து ஜோதிடம் சொல்கிறோம். ஆனால் முதலாக ஜோதிடம் பலன் உரைக்கப்பட்டதுக்கு பயன்படுத்தப்பட்டது 2 தான். சூரியனையும் சந்திரனையும் மட்டும்தான் வச்சு பலன் சொல்லியிருக்காங்க. இடைப்பட்ட காலத்தில் தான் ராகு கேது இணைக்கப்பட்டது. அப்படின்னா இணைக்கப்பட்டது ராகு கேது மட்டுமல்ல, மற்ற 5 கிரகங்களும் தான். சூரியனும் சந்திரனும் தான் அடிப்படையாக சொல்லப்பட்டிருக்குது. ஏன் அப்படிங்கிறத நான் அதை ஆணித்தரமாக சொல்கிறேன்னு சொன்னால், பஞ்சாங்கம்ங்கிறது தான் ஜோதிடத்தினுடைய அடிப்படையான விஷயம். இந்த அடிப்படையான விஷயத்தில் இந்த கிரகங்கள் எங்கேயுமே இன்வால்வ் ஆகலை. செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனி, இந்த 5 கிரகங்களும் குஜாதி ஐவர்கள்னு சொல்லக்கூடிய இந்த 5 பேரும் அதில் இன்வால்வ் ஆகவே இல்லை. வெறும் சூரியன் சந்திரனை மட்டுமே வச்சு தான் இந்த பஞ்சாங்கம் உருவாக்கப்பட்டது. அந்த பஞ்சாங்கத்தை வச்சு தான் நாம் பலன் உரைக்கிறோம். அப்போ முதன்மையான விஷயம் இதுதான், சூரியனும் சந்திரனும் தான் அப்படிங்கிறது. அப்போ இந்த திருக்குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டால், இதற்கு அடுத்த விஷயம், நம்ம பஞ்சாங்கத்திலேருந்து வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வருது 12 ராசிகளை தர்ம அர்த்த காம மோட்சம்னு பிரிப்போம். இது புறம் தர்ம ராசி, இது புறம் அர்த்தம், இது புறம் காமம், இது புறம் மோட்சம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் நிறையா பேர் மோட்சம்னா மரணத்தை மட்டுமே நினைக்கக்கூடிய ஆள்கள்லாம் நம்ம ஆள்கள் நிறையா இருக்கிறாங்க. மோட்சம்னா நிறைவுன்னு தான் அர்த்தம். அதுக்கு வீடு பேர் இல்லாட்டி மரணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. மோட்சம் அப்படின்னா நிறைவு, அவ்வளோதான். மத்தியானம் சாப்பிட உக்காடுறோம், வயிறு நிரம்பிடுச்சுன்னா நிறைஞ்சிருச்சு, அவ்வளோதான், அதுதான் மோட்சம். அதே மாதிரி ஜோதிடத்தில் மரணம் அப்படின்னா அது வெறும் உயிர் பிரிவதை மட்டுமே சொல்லப்படவில்லை. மரணம்ங்கிறதுக்கு வேறு சில அர்த்தங்கள் இருக்குது. தமிழில் ஒரு சொல்லுக்கு 1000 அர்த்தங்கள் கூட எடுக்க முடியும். அதனால தான் அதை கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா. அப்போ அதே மாதிரி காமம் அப்படின்னா இது இனக்கவர்ச்சி அப்படிங்கிறது மாதிரி சொல்லப்படுது. அது அல்ல பொருள். காமம்னா ஆசைக்கு அடுத்த நிலை தான் காமம். அதாவது பேராசை அப்படிங்கிறது தான் காமம்னு சொல்கிறோம். இது இனக்கவர்ச்சிக்காக சொல்லப்பட்ட வேர்டு அல்ல, பொருள் அல்ல, சொல் அல்ல. அர்த்தம் அப்படின்னா நாம் ஒரு சொல் சொல்கிறோம், அதுக்கு உண்டான பொருள் தான் அர்த்தம். அப்படி இல்லை. அர்த்தம்னா இந்த இடத்துல செல்வம் அப்படின்னு குறிக்குது. தர்மம் அப்படின்னா இவன் தர்ம நெறிப்படி வாழ்கிறான் அப்படிங்கிறது அர்த்தம். அந்த தர்மத்துக்கு தர்ம நெறி அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபனிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே பிரிச்சுக்கிட்டே போகலாம். இந்த சொல் தர்மம் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த நிலை அப்படின்னு பிரிச்சுக்கிட்டே போனீங்கன்னா கடைசியாக இன்ஃபினிட்டியாக வரக்கூடியது ஒழுக்கம் அப்படிங்க தான் வருது. இந்த தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படிங்கிறதுல தர்ம ராசி, தர்மத்துக்கு உண்டான ராசி அப்படின்னா இந்த தர்ம அர்த்த காம மோட்சங்கிறது மாதிரி சத்திரியன், வைசியன், சூத்திரன், பிராமணன்கிற 4 வர்ண பேதங்கள் இருந்தது. அந்த காலத்தில் ஜாதிகள் இல்லை. வர்ணங்கள் அடிப்படையில் தான் மக்கள்கள் பகுத்தாய்வு செய்யப்பட்டார்கள்.
அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க இனத்திற்கு தகுந்தது மாதிரி, இல்லாட்டி வர்ணத்துக்கு தகுந்தது மாதிரி ஒழுக்க நெறியோட வாழ்கிறாங்க இல்லையா, அதுதான் தர்மம். ஒரு பிராமணனாக பிறந்தவன் பிராமணனுக்கு உண்டான தர்மத்தை பூராத்தையும் செய்யணும். என்ன செய்யணும்? தனக்கு தெரிஞ்சதெல்லாம் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுக்கணும். நல்ல நெறிமுறைகளை அவன் ஃபாலோ பண்ணி அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லணும். இன்னும் சொல்லப்போனால் பிராமணர் அப்படிங்கிறவன் வெறும் முப்புரி நூல் அணிந்தவர்கள் மட்டும் பிராமணர் அல்ல. தான் கற்றுக்கொண்ட விஷயத்தை இன்னொருவருக்கு யார் எந்த விதமான பிரதிபலனும் பாராமல் கற்றுத்தருகிறாரோ அத்தனை பேரும் பிராமணர்கள் தான். இன்றைக்கு அதில் முதல் தரமானவர் அன்பு தம்பி தங்கபாண்டி. சொல்வதில் பெருமை அடைகிறேன். தான் பூணூல் போடலைனாலும் நீங்கள் பிராமணனுங்கிறத தான் நான் அழுத்தி சொல்கிறேன். ரைட். இல்லை, அது போட்டாலும் தவறு அல்ல. ஏன்னா கொடுத்துருவோம். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லியிருக்கு. தம்பிக்கு அதனால வா. ஹலோ, முன்ன பின்ன மைக்கை பிடிச்சா தானே என்ன, ஆத்த கண்டானா அழகரை சேவிச்சானா, முன்ன பின்ன செத்தா தானே சுடுகாடு தெரியும், இப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது தம்பியுடையான் படைக்கஞ்சான்னா எப்படி புரியல? எந்த படை? எந்த படை? ரைட். உங்கள் தம்பின்னு சொல்கிற அந்த வார்த்தையை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நினைக்கிறேன். முருகன் என்றால் அழகு, குரு என்றாலே இளமை. அதனால் யாரெல்லாம் குருவாக இருக்கிறாங்களோ அவர்களெல்லாம் இளமைக்கு சொந்தக்காரர். அதனால் அவங்களுக்கு என்ன பேர் கொடுத்தாலும் சரி. அப்போ தர்மம் அப்படிங்கிறது வந்து இந்த 4 வர்ணங்களுக்கும் என்ன விதமான தர்மங்களை சொல்லப்பட்டிருக்கு? பேசலாமா? அப்போ இந்த வர்ணங்களுக்கு உண்டான ஒழுக்க நெறிகளை வாழக்கூடியது அப்படிங்கிறது அந்த தர்மம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. ஒரு சத்திரியன் அப்படின்னு சொன்னால் ராஜா. முதல்ல பிராமணனை பற்றி சொன்னோம். அந்த பிராமணனுக்கு உண்டான ஒழுக்க நெறிக்கு நான் சொன்னேன். அப்போ தனக்கு தெரிந்த விஷயங்களெல்லாம் இன்னொருவருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது. அதனால தான் சொன்னேன், பிராமணன்னா பிறப்பால் முப்பரி நூல் அணிந்தவர்கள் மட்டுமல்ல, கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பணியை செய்யக்கூடிய அனைவருமே பிராமண சமுதாய வர்ணத்தை சேர்ந்தவர்கள் தான். அதில் நெறியோடு இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக சத்திரிய வம்சம், சத்திரிய வர்ணம் அப்படின்னு சொன்னால் ராஜா. யாராவது ஒருத்தரை கொலை செய்தால் அது கொலை குற்றம். ஆனால் ஒரு ராஜா கொலை செய்தால் அது கொலை தண்டனைக்குள் வராது, கொலை குற்றத்துக்குள் வராது. ஏனால் அவர் சத்திரியத்துக்கு தர்மத்துக்கு கொலை செய்வது பாவம் அல்ல, இல்லை அது வந்து அதர்மம் அல்ல அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. அதே மாதிரி வைசியன் அப்படிங்கிறது வந்து வியாபார சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இப்போ அதே மாதிரி ஆசிரியர் பணியை கற்றுக் கொடுப்பவர்களெல்லாம் பிராமணர்னு சொன்னேன். அப்போ சத்திரிய தர்மத்துக்குள்ளே யாரெல்லாம் வருவார்கள் அப்படின்னா, அந்த காலத்தில் ராஜாவை மட்டும் சொன்னாங்க, இந்த காலத்தில் யாரையெல்லாம் சொல்லலாம்? அரசியல்வாதிகள், மந்திரிகள், மந்திரி பிரதானிகள், ஒரு சாதாரண அலுவலகத்தில் ஒரு சூப்பரண்ட் கேடருக்கு மேலே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே சத்திரியர்கள் தான். ஏனென்றால் ஒருவனை வாழ வைக்கவும் அழிக்க வைக்கக்கூடிய திறமையும் அவனுக்கு உண்டு. அவனால் அதை செய்ய முடியும், சுலபமாக செய்ய முடியும். அதனால் ஆக்கவும் அழித்தலும் உட்பட்ட ஒரு அரசு அதிகாரியாகப்பட்டவன் அவன் சத்திரியனாக கொல்லப்படுகிறான். அதுக்கடுத்து வைசிய தர்மம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பொருளை வாங்கி
இன்னொருவருக்கு ஒரு விலைக்கு விற்கணும். அதன் மூலியமாக வரக்கூடிய பொருளை ஈட்டி அவன் இன்பகரமாக வாழணும். அப்போ ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்குகிறார், அதை 15 ரூபாய்க்கு விற்கிறார். வாங்க போகிற மக்கள்கிட்ட சொல்கிறார், அந்த பொருள் நான் வாங்கினது 14 ரூபா தான், 1 ரூபாய் லாபத்தில் தான் நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பொய் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் வைசியனுக்கு அது பொய் அல்ல, அது தர்மமாக கற்பிக்கப்படுகிறது. அது அவனோட தர்ம ஒழுக்கம். அதே மாதிரி தான் சூத்திரனுக்கு, அவன் சர்வீஸ் மூலியமாக இன்னொருத்தருக்கு பணிவிடை செய்யக்கூடிய பணிகளை செய்யக்கூடியவன். சாதாரணமாக இப்போ ஒரு அரசு அலுவலகத்தில் பியூனாக இருக்கார் இல்லையா, அவர் கூட அவர் பிறப்பால் இந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் தான் சூத்திரன்கிறது இல்லை. அடுத்தவர்களுக்கு கைகட்டி சேவகம் பண்ணக்கூடிய அனைவருமே சூத்திரர்கள் தான். இந்த இவங்க சொன்னது மாதிரி பிராமணன்னா தலையிலிருந்து பிறந்தவன், சத்திரியன்னா தோளில் இருந்து பிறந்தவன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. தலைன்னா அறிவு ரீதியான அவன் உயர்ந்தவன் அர்த்தம். அந்த காலத்தில் வேதம் படித்தவன் அவன் மட்டும்தான் இருந்தான். சத்திரியன்னா தோல் வலிமை உள்ளவன் அர்த்தம். அவன் வில்ல அம்பு சண்டை போடுறதுக்கு உண்டான். அப்படின்னா பாதம் அப்படிங்கிறது அவன் எல்லாத்துக்கும் அந்த பாதத்தின் வழியாக எல்லா சேவைகளையும் செய்யக்கூடியவன். இது வேறு விதமாக சமுதாயத்தில் கட்டவிழ்த்து விட்டு குழப்பிட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் உண்மையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி தான் இந்த விஷயத்தை சொன்னேன். சரி, இப்போ இந்த விஷயத்தை ஏன் சொன்னேங்கிறது யாருக்காவது தெரியுமா? இதை எங்கே அனுஷ்டிக்கணுங்கிறது தெரியுமா? தனபாக்கியம் சொல்ல முடியுமா? இதெல்லாம் திருமண பொருத்தத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்கள். கனப்பொருத்தம் அப்படின்னு பார்க்குறீங்க இல்லையா? கனப்பொருத்தம்னா ஸ்டேட்டஸ் அப்படின்னு அர்த்தம். இவன் தேவகணம், இவன் ராட்சச கணம், இவன் மனுஷ கணம்ங்கிறீங்களா? அந்த கணம்ங்கிறது ஸ்டேட்டஸ் ஓரியன்டேஷன். எல்லாமே மறைபொருள் தான். எது ஒன்று உங்களுக்கு சுலபமாக கிடைச்சிடாது. இதை படிக்கிறது அப்படின்னா படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னு கேட்டால் நான் 40 வருஷம் படிச்சிருக்கேன், தம்பி பல வருஷங்கள் படிச்சிருக்கார், நண்பர் பல வருஷங்கள் படிச்சிருக்கார். நாங்கள் நேற்று காரில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் வந்தோம். 8 மணி நேரமும் முழுக்க ஜோதிடம் தான் பேசிட்டு வந்தோம், வேறு எதுவும் பேசலை. அதோட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? எங்கள் நண்பர் மாரிமுத்து கை தூக்கிட்டார். அவர் ரொம்ப குள்ளமாக இருப்பார், அதனால் கை தூக்குனா கூட உயரம் தெரிய மாட்டேங்க. ஆனால் மனசு விசாலமான மனசு. நேற்று நாங்கள் ஈரோட்டுக்கு மீட்டிங்கு வரதுக்கு பதிலாக நாங்கள் நேராக திருப்பூருக்கு தான் போனோம். ஒரு 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். 9-9:30 நான், நண்பர் மீனாட்சி, குமரன், தம்பி தங்கபாண்டி எல்லாம் ஜோதிடம் பேசிக்கிட்டு இருந்தோம். எத்தனை மணி வரைக்கும் தெரியுமா? 3 மணி. அதுக்கு பிறகு சத்தம் போட்டு, யோ போய் படுங்கய்யா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் போய் படித்தேன். அதனால் இது படிக்கிறதுக்கு ஒரு சுலபமாக அப்படியெல்லாம் கிடையாது. நிறையா விஷயங்கள், அன்றாட விஷயங்களை அப்டேட் பண்ணணும். நேற்று மாரிமுத்துட்ட சொன்னோம், சார் உங்கள் ஜோதிடம்லாம் இங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகாது சார் அப்படின்ட்டாரு. உண்மை. நானும் மீனாட்சியும் எல்லாம் டாக்டரேட் வாங்கினவங்க. எல்லாத்துக்கிட்டையும் எங்களோட ஜோதிடம் யாருக்கு போய் சேரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அப்பர் மிடில் கிளாஸில் உள்ளவனுக்கு தான் என்னால் ஜோதிடம் சொல்ல முடியும். கலோக்கியலான மனுஷன் வரான் பாருங்க, ஒரு 10 ரூபா மடியில் வச்சுட்டு வருவான். அவனுக்கு ஜோதிடம் சொல்கிறதுனா மாரிமுத்தால தான் முடியும். சத்தியமாக என்னால் முடியாது. ஏன்னா அவனுக்கு நான் ஜோதிடம்னா நான் படித்த லெவலுக்கு சொல்லணும். ஒரு வகுப்பில், ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு 40 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 40வது ரேங்க் வரைக்கும் அந்த பையன் இருக்கணும். முதல்ல 5 பேர் 5 ரேங்க் எடுத்துருவான், கடைசி 5 பேர் 35லேருந்து 40 வரைக்கும் எடுத்துருவான். இப்போ அந்த டீச்சர் ஒருத்தருக்கு எல்லாத்துக்கும் ஒன்றா தான் சொல்லி கொடுத்தாரு. இப்போ அந்த பையன் 40வது ரேங்க் எடுத்த பையனுக்கு 40வது ரேங்க் வந்ததுக்கு காரணம் அந்த பையனை டீச்சரா
அப்படி தான் எல்லாரும் சொல்லுவீங்க, அதில் மாற்று கருத்தே இருக்காது. ஆனால் நான் சொல்லுவேன், அந்த டீச்சர்னுடைய குறைபாடு தான், அந்த டீச்சர்னுடைய குறைபாடு தான். அவனோட பிரச்சனை என்னங்கிறத கேட்டு பக்கத்தில் உட்காந்து அவனுக்கு சொல்லி கொடுத்தா 20 மார்க் எடுக்கிறவன் 30 மார்க் எடுத்து பாஸ் ஆகிருப்பானா இல்லையா? அப்போ உங்ககிட்ட வரக்கூடிய கிளைண்ட்டிட்ட முதல்ல அவனை பேச விட்டு அவன் பிரச்சனை என்னங்கிறத தெரிஞ்சு அதுக்கு பிறகு அவனுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்கும். அது இல்லாமல் இது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு சொன்னால் அது தப்பு. உங்களுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். அதான் அவர் சொன்னார் இப்போ கூட வரும்போது காலைல, உங்களுக்கு நிறையா தெரியும் சார், ஆனால் இதெல்லாம் செல்லுபடியே ஆகாது, அதெல்லாம் ஒன்றுத்துக்கு உதவாது. அதுக்கு 2 பாட்டு வேறு சொன்னார். அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு நல்லா இருந்துச்சு, ஆனால் இப்போ எனக்கு சொல்ல தெரியாது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, இதில் இடர்பாடுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜோதிடம் அப்படின்னா இன்றைக்கி நிறையா பேர் நான் படிக்கக்கூடிய காலகட்டங்களில் நான் ஜோதிடம் படிக்கிறேங்கிறத வெளிப்படையாக சொல்ல முடியாது. அவ்வளவு கேவலமாக பார்த்த சமுதாயம். 1978 ஓரளவு படிச்சுக்கிட்டே இருந்தோம். ஒரு 90-95 வெளியில் படிக்க ஆரம்பித்தோம். அப்போ எல்லாம் டிப்ளமா படிக்கிறேன், ஜோதிடம்லாம் ஒரு படிப்பாடா, அதை படித்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு. ஆனால் எனக்கும் கூட அப்படி தான் இருந்தது. ஆனால் வெளிப்படையாக சொல்லாமல் அதனுடைய ஆர்வத்தின் பேரில் ஜோதிடத்தை சுவாசமாக கொண்டோம், அதை நேசித்தோம். இந்த சின்ன பிள்ளைங்க ஒரு சினிமா பார்த்துட்டு வந்துச்சுன்னா ராத்திரி படுத்திருக்கும்போது டிஷ்ஷுமுங்க, அதை மாதிரி தான் எங்களுக்கும் ஒரு புலம்பல். ராத்திரி எல்லாம் குரு, சூரியன், சுக்கிரன் இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ராத்திரியெல்லாம் படிச்சிட்ருப்பேன். 91 கல்யாணம். அந்த பீரியட்லாம் படிச்சுட்டு இருந்தால் ராத்திரி என் முண்டாடி கேட்பா, இதெல்லாம் படிக்கிறதுக்கு எதுக்கியா நீ கல்யாணம் பண்ண? ஏன்னா அவ்வளோ புத்தகங்கள் சேகரித்தோம், அவ்வளவும் வச்சோம், படித்தோம். ஸோ அதனால் ஜோதிடத்தில் படிக்கிறதுல உங்களுக்கு தளர்ச்சி வரக்கூடாது, இடைவிடாத முயற்சி இருக்கணும். அந்த முயற்சி மட்டும் இருந்தால் போகாது, நீங்கள் கற்றறிந்ததை கொஞ்சம் கொஞ்சம் பயிற்சியும் பண்ணணும். முயற்சியும் பயிற்சியும் இருந்தால்தான் இந்த விஷயத்தில் ஜெயிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்றத்துக்கும் உதவாது. ஸோ ஜோதிடம்ங்கிறது இப்படி பல விஷயங்களை இதுக்குள்ளே சொல்லப்பட்டு 1 2 அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இது அப்படியே போய்கிற இன்ஃபினிட்டிவ், முடிவில்லாதது. இன்றைக்கி நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி படித்த விஷயங்களை நாளைக்கு அது வேறு விஷயமாக மாறும். 1 2 ஆகும், 2 3 ஆகாது, 2 4 ஆகும், 4 5 ஆகாது, 16 ஆகும், 16 64 ஆகும். இப்படித்தான் அது மல்டிப்ளிகேஷன் ஆகுமே ஒழிய ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளர முடியாது. அதே மாதிரி ஜோதிடத்தில் எண்ணற்ற விஷயங்கள் இல்லாமல் எண்ணற்ற கணித முறைகள் இருக்குது, எண்ணற்ற உட்பிரிவுகள் இருக்குது. ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது எண்ணற்ற பிரிவுகள் இருக்குது. வாஸ்து இருக்குது, நியூமராலஜி இருக்குது. உங்ககிட்ட வரக்கூடிய கிளைண்ட் உங்ககிட்டே இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வேறு ஒரு விஷயத்துலேயும் பயிற்சி இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு கிளைண்ட் என்கிட்ட 4 வருஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, சார் அந்த பிள்ளைக்கு நான் தான் சார் கல்யாணம் பண்ணி வச்சேன் எல்லாம் சொல்லுவீங்க. அடுத்து அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சோன்னே பிள்ளை பெற்றுட்டு வரும், என் குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கணுங்க, எனக்கு அது தெரியாதேம்பிங்க. அது பேர் வைக்கிறதுக்காண்டி இன்னொரு ஜோதிடர்கிட்ட போயிடுச்சுன்னா உங்ககிட்ட வராது. புரியுதா? ஸோ அப்போ ஏதாவது 1-2 உட்பிரிவுகளையாவது தெரிஞ்சு, அடிப்படையாவது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு நியூமராலஜியில் உங்களால் பேர் வைக்க முடியலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு பேர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு வாங்க, அது தவறா ரைட்டான்னு சொல்கிறேங்கிற அளவுக்காவது உங்களுக்கு தெரியணும். புரியுதா? அதே மாதிரி தான் ஒரு வீட்டுக்குள்ளார யார் வீட்லையாவது போய் ரொம்ப நெருங்கினவங்க வீட்டுக்கு போகிறீங்க, பார்க்குறீங்க, அந்த வீட்டில் வாஸ்து குற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ரெக்டிஃபை பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்தளவுக்கு ஒரு சிற்றறிவு இருந்தால் போதும். இது தவறு ரைட்டு இல்லையா,
எனக்கு இவ்வளோ தான் தெரியும், என்னோட நண்பரை நான் அனுப்புகிறேன் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணலாம். இன்னொருத்தரை டெபிட் பண்ணலாம். முழுவதுமாக நீங்கள் இன்னொருத்தரை தள்ளிட்டீங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் அவர் உங்ககிட்ட வரமாட்டார். ஸோ அதனால் கற்றறிவதை ரொம்ப தெளிவுபட படிச்சுக்கோங்க, தொடர்ந்து படிங்க. இன்றைக்கெல்லாம் பெண்கள் நிறையா பேர் வெளியில் வந்திருக்கிறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்குது. ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, இதெல்லாம் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இந்த வசதிகள் வாய்ப்புகள்லாம் கிடையாது. நான் எங்கள் வாத்தியார்கிட்ட கேட்கும் போதெல்லாம் கூட போதும் அப்படிம்பார். என்ன தெரியாது. இதை ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னாங்க? எனக்கு முன்னாடி நான் படித்த எங்கள் வாத்தியார்கிட்ட எனக்கு முன்னாடி 15 வருடம் நண்பராக பழகியவர் மீனாட்சி. அவர் இப்போ சொல்கிறாரு, உங்கள் வாயே திறக்க மாட்டார், அவர்கிட்ட எப்படி நீ படித்த? ஆனால் அவர் உனக்கு தான் சொல்லி கொடுத்தேங்கிறார். எனக்கும் சொல்லி தரல. அவருக்கே 15 வருஷம் நண்பர் சொல்லி கொடுத்தவர், நான் ஃபீஸ் கொடுத்ததுக்காண்டி எனக்கு சொல்லி கொடுத்துருப்பாரா? உங்களை மாதிரி தான் கல்யாணம் பண்ணி வந்த உடனே வீட்டில் அம்மா வீட்டில் இருக்கும்போது சமையல் ரசம்னா இப்படி தான் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பிறகு உங்கள் வீட்டுக்காரர் படாத பாடு படுத்தி நீங்கள் ஓரளவு சமையல் கற்றுக்கிட்டீங்கள, அவர் மெல்லவும் முடியாமல் அதை முழுங்கவும் முடியாமல் பட்ட அவஸ்தைகள் இருக்குது பாருங்கள். அதை மாதிரி தான் நாங்களும் சில ட்ரையல் அண்ட் எரர் தான். நானும் 40 ஆண்டு காலம் படித்தேன் அப்படின்னு சொன்னாலும் 2010-11க்கு பிறகு தான் நான் ஆஃபீஸே போட்டேன். 11-12 தான் ஆஃபீஸ் போட்டேன். அப்போ தைரியமாக ஆஃபீஸ் போட்டாலும் நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்ததுனால ஆஃபீஸ் சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் 5:45 வரைக்கும் இருப்பேன். அதுக்கு பிறகு வீட்டுக்கு போய்ட்டு குளிச்சுட்டு சாமியுமே கும்பிட்டு என் ஆஃபீஸ் வரதுக்கே 6:30 மணி ஆகிடும். 6:30 மணிலேருந்து ஒரு 9 மணி 9:30 மணி வரைக்கும் பார்ப்பேன். யாராவது கிளையண்ட் அப்பாயின்மெண்ட் இருந்தால் தான் பார்ப்பேன். முன்னாடியே என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு வரேன்னு சொன்னால் தான். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பூரா வருவாங்க. சார், என்னடா எனக்கு இந்த ராசி சொல்கிறாம்பா, எனக்கு வேறு வேலை இருக்குது, நான் சும்மா தான் உட்காந்துருப்பேன், ஆனாலும் பார்க்க மாட்டேன், எனக்கு வேறு ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன், நீ நாளைக்கு வா அப்படிம்பேன். ஏன்னா நாம் படிக்கக்கூடிய ஜோதிடத்துக்கு நாம் மரியாதை கொடுக்கலைன்னா வேறு ஒன்றும் மரியாதை கொடுக்க மாட்டேன். எங்கள் ஆஃபீஸில் நண்பர்கள் கேட்பாங்க, அப்படியா நல்லா இருக்குமே அப்படிம்பேன். ஆனால் என் அலுவலகத்தில் பணிபுரிந்த துணைவேந்தர் 4 துணைவேந்தருக்கு நான் வீட்டில் போய் உட்காந்து ஜாதகம் பார்த்துருக்கேன். அவ்வளோ பெரிய விஷயம். அவர் கூட டைனிங் டேபிளில் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டு ஜாதகம் பார்த்துருக்கேன். அப்போ இதெல்லாம் அளப்பெரிய விஷயம். அப்போ அந்த விஷயத்தை எப்படி நாம் கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அதை பயன்படுத்த தெரியும். ஒரு கத்தி கசாப்காரன் இருந்தால் ஆடத்தான் வெட்டும், அதே கத்தி உங்கள் வீட்டில் இருந்தால் காய்கறியை நடக்கும். ஒரு கொலகாரன் கையில் போனால் கொலை பண்ணும், ஒரு டாக்டர் கையில் போனால் அதை ஆப்ரேஷன் பண்ணும். அப்போ அதை எப்படி பயன்படுத்தணும், எங்கே பயன்படுத்தணுங்கிறது உங்களுக்கு தெரியணும். நம்ம கற்ற வித்தைக்கு நாம் தான் மதிப்பு கொடுக்கணுங்கிறத சொல்லி தமிழை நேசிப்போம், ஜோதிடத்தை சுவாசிப்போம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாரும் பேசணும், எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறதுக்கு ஒரு நேரம் கொடுக்கணும். மேஷங்கிறது ஒன்றும் இல்லை, அதாவது அது ஒரு முரண்பட்ட விஷயங்கிறது சொன்னேன் இல்லையா. மேஷம்னா ஆடுங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதில் போட்டிருக்க ஆடு ஆண் ஆடா பெண் ஆடா? எத்தனை பேர் ஆண்கிறீங்க, எத்தனை பேர் இல்லைங்கிறீங்க? ஒரே ஒரு ஆள். சரி, இல்லைன்னு சொல்கிற ஆளுக்கு ஒரு கேள்வி, இருக்குங்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வி. ரிஷபம்ங்கிறது என்ன ராசி? அதில் என்ன சிம்பிள் போட்டிருக்கு? ஏன் பெண் ராசிக்கு ஆண் சிம்பிள் கொடுத்தான்? அப்போ ஏன் இது ஆண் ஆடுங்கிறீங்க? சமாளிப்பெல்லாம் இருக்கக்கூடாது, கேட்குற கேள்விக்கு நேரடியான பதில். சரி, அதை விட்டுருங்க. சிம்ம ராசி என்ன ராசி? சிம்மம்ங்கிறது சிங்கம், அது ஆண் சிங்கமா பெண் சிங்கமா? ஏன் ஆண் ராசிக்கு பெண் சிம்பல் கொடுத்தான்?
ஏன் சிம்மம்னு சொன்னா ஏன் சிங்கம்னு சொல்ல வேண்டியதானே? சரி, எல்லாத்துக்கும் மேல கிளாசிக்கலா ஒரு விஷயம். கடகராசி ஆண் ராசியா பெண் ராசியா? அதுல இருக்கிற நண்டு ஆண் நண்டா பெண் நண்டா? விருச்சிக ராசி ஆண் ராசியா பெண் ராசியா? அங்க இருக்கிற தேல் ஆணா பெண்ணா? நீங்க சொன்னதுக்கு மாறா நான் எல்லாம் சொல்லுவேன். புரியுதா? அதுக்கு விடை சொல்றதுக்கு உண்டான நேரம் இது அல்ல, மேடையும் இது அல்ல. நேரம் கிடையாது. நேரம் கருதி சொல்றேன். மேஷத்துல இருக்கிறது நான் சொல்றேன் அது ஆண் ஆடு அல்ல, பெண் ஆடு. அதே மாதிரி நண்டு அங்க இருக்கிறது ஆண் நண்டு. சரி, ரைட். சொல்லிடலாம், நான் சொல்லிடுறேன், நீங்களே சொல்லிடலாம். சரி, இது மாதிரி ஜோதிடத்தில் முழுக்க முழுக்க மறைபொருளாகத்தான் இருக்கு. இதை ஏன் சொன்னாங்க, எதுக்காண்டி சொன்னாங்கங்கிறது தெரியாது. ஆனால் எனக்கு விடை தெரியும். ஏன்னா நானும் அவரும் அதில் தான் விவாதமே பண்ணியிருக்கோம். பெரிய விவாதம். அதெல்லாம் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் அந்த ஆண் ராசிக்கெல்லாம் பெண் அடையாளமும் பெண் ராசிக்கெல்லாம் ஏன் ஆண் அடையாளமும் கொடுத்துருக்காங்கங்கிறதுக்கு ஜோதிட ரீதியான விளக்கங்கள்லாம் இருக்குது. அதை இப்போ சொன்னோம்னா நேரம் பத்தாது. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அது ஆகும். ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்கன்னு இன்னொரு சூழலில் கண்டிப்பாக அதற்கு விடை நான் கண்டிப்பாக இன்னொரு மேடையில் சொல்கிறேன். சாதாரணமான விஷயங்கள். நீங்கள் கலோக்கியெல்லாம் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஜோதிடத்து இல்லாமல் எந்த இடத்துலையும் இல்லை. கல்லனை நம்பினாலும் குள்ளனை நம்பாதேன்னு ஒரு பழமொழி இருக்கு. ஜோதிடத்துக்கும் அதற்கும் என்ன அர்த்தம்? நான் சொன்னதை கேட்டுட்டு சொல்லக்கூடாது. கனிமொழி என்கிட்ட கேட்டவங்க பதில் சொல்லக்கூடாது. நான் என்கிட்ட கேட்டவன் அதை சொன்ன பிறகு கல்லன் அப்படின்னா ரோகிணி, குள்ளன் அப்படின்னு சொன்னா வாமனன், திருவானம். சுக்கராச்சாரியார் சொல்றாருமா மேடையில் உட்காந்துட்டு, அவனை நம்பாத, வந்திருக்கவன் அயோக்கிய பய, உன்னை என்ன பண்ணுவான்னு தெரியாது, எனக்குமே தெரியலை, அவனை புரிஞ்சிக்க முடியல, அதனால் அவன் எதிர்கேட்டாலும் கொடுக்காதேன்னு சொல்கிறாரு. ஒரு நல்ல மாணவன் வாத்தியார் சொல்கிறத கேட்கணுமா இல்லையா? கேட்கலை. அவன் தண்ணியை தார வார்த்தை கொடுத்தா அவன் சம்ஹாரம் பண்ணிட்டு போயிட்டார். இதற்காண்டி சொல்லப்பட்டது தான் அந்த பழமொழி. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் தான் ஜோதிடத்தில் முழுக்க முழுக்க எல்லாமே மறைபொருள் தான். A to Z. அதுக்குள்ளே இல்லாத விஷயங்களுக்கு நீங்கள் இன்டர்பிரேஷனே சொல்ல முடியாது. ஜோதிடம், வழக்கு சொல், பழமொழிகள் அத்தனையும் மருத்துவமும் ஜோதிடமும் இல்லாமல் இல்லவே இல்லை. நீங்கள் எந்த பழமொழி கேட்டாலும் அதுக்கு நான் டெரிவேஷன் சொல்ல முடியும். எதை கேட்டாலும் அது முழுக்க முழுக்க மருத்துவமும் ஜோதிடம் சார்ந்தது தான் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கம் என்பாற்போலே பவளமலையில் நனைந்த தங்க மலைகளை உங்களை குளிர்விப்பதற்காக தங்கபாண்டியன் ஐயாவை மேடைக்கு அழைக்கிறோம்.